எஸ். ஸோ உங்களுக்கு கொலஸ்ட்ரால் இருக்கு, ஓகேவா? கொலஸ்ட்ராலா எனக்கா? நான் ஆல்ரெடி ரொம்ப லீன் தான். அப்ப இனிமேல் ஆயில் இன்னுமே ஃபுல்லா அவாய்ட் பண்ண வேண்டியதுதான். கொலஸ்ட்ரால் இருந்தா ஆயிலே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு யார் சொன்னாங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட்? கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு காரணம் வந்து புவர் டைஜஷன், ஸ்ட்ரெஸ், ஜங்க் ஃபுட் ஓவரா எடுக்கிறது, சுகர் ஜாஸ்தியா எடுக்கிறது அண்ட் நோ பிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஆயில மட்டும் நீங்க கம்மி பண்ணீங்கன்னா கண்டிப்பா கொலஸ்ட்ரால் கம்மியாகாது. நான் சொல்ற இந்த 4 ஹேபிட்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ மார்னிங் எம்டி ஸ்டமக்ல வார்ம் வாட்டர் பிளஸ் 2 drops ஆஃப் லெமன் ஆட் பண்ணி டெய்லியுமே எடுத்துட்டு வாங்க. அண்ட் டெய்லியுமே 10 minutes கண்டிப்பா ஆஃப்டர் ஃபுட் வாக் பண்ணுங்க. தேர்ட் திங் பாத்தீங்கன்னா ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ் லைக் ஓட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி தாராளமா எடுத்துக்கோங்க. அண்ட் ரொட்டேட் பண்ணுங்க. இந்த திணை அரிசி, குதிரைவாரி அரிசி இந்த மாதிரி அரிசி இல்லையா இருக்கு இல்லையா, அதெல்லாமே ரொட்டேட் பண்ணுங்க. எப்பவுமே அரிசி மட்டுமே எடுக்காம இதெல்லாம் பொங்கல்லாம் வச்சு சாப்பிடலாம், இதுல அந்த மாதிரிலாம் ரொட்டேட் பண்ணுங்க. அண்ட் தென் வந்து ப்ராசஸ்ட் ஃபுட் பிளஸ் சுகரை வந்து கண்டிப்பா அவாய்ட் பண்ணுங்க. அண்ட் போனஸ் டிப் பாத்தீங்கன்னா நட்ஸ் அண்ட் சீட்ஸ் எடுத்துக்கோங்க. இட் இஸ் வெரி குட் ஃபார் கொலஸ்ட்ரால். மெடிசன்ஸ் உங்க லைஃப்ல பெர்மனன்ட் ஆகுறதுக்கு முன்னாடி நீங்க லைஃப் ஸ்டைல கரெக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அது உங்களை ஃபிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு யாருக்காவது கொலஸ்ட்ரால் கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ல ஹார்ட்னு டைப் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஹீலிங் பிளான் சென்ட் பண்றேன்.